மத்தியானம் ஆயிடுச்சா? அவளை காலை வணக்கம். ஓகே, எப்படி ஈஸியாக சிக்கன் செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். அதாவது இதில் ஒரு 3/4 கிலோ மஞ்சப்பொடி போட்டு அலசி வச்சுருங்க. இதில் வந்து 2 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போடுங்க. பெரிய வெங்காயம் போடாதீங்க. பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். போட்டாச்சா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். போட்டாச்சா? வத்தப்பொடி 1 ஸ்பூனு. இந்த இருக்கு பாருங்க, வத்தப்பொடி 1 ஸ்பூனு. நான் 3/4 ஸ்பூனு தாங்க போடுறேன். ஏன்னா கடைசி வந்து நான் மிளகு பொடி கொஞ்சம் போடுவேன். உங்களுக்கும் பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே, ஏன்னா பிள்ளைய சாப்பிட்றதா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது உரப்பு போடுறதுக்கு. மல்லிப்பொடி 1/2 ஸ்பூனு. மல்லிப்பொடி ரொம்ப போடாதீங்க, மல்லி வடை அடிச்சுன்னா சாப்பிட முடியாது. 1/2 ஸ்பூன் போடுங்க போதும். மஞ்சப்பொடி ஏற்கனவே போட்டிருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சிக்கன் சத்தியில் சிக்கன் மசாலா இங்கே வர வெட்டிட்டு வரேன். ரொம்ப ஈஸிங்க இது. இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க, வாடகைக்கு தான். இதெல்லாம் அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா வெறும் வத்தப்பொடி மல்லிப்பொடியே போதும். இது கூட வந்து கொஞ்சோண்டு உப்பு, லைட்டாக உப்பு தேவைன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கணும். தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க, ஏன்னா நான் கிரேவி மாதிரி தான் வைக்கிறேன். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணால் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஏற்கனவே சிக்கனில் வேறு தண்ணி இறங்கும். இப்படி கலக்கி குக்கர் மூடியை போட்டு ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் அடுப்பில் வச்சுருங்க. அடுத்து வரேன் வாங்க. அடுத்து சிக்கனுக்கு தாளிப்போம். ஓகே, எடுத்து வச்சு இது காலிஃப்ளவர் பிடிச்சி என்னதாங்க நேற்று சாயந்தரம் போல். பிரியாணி இலை பிடிக்காது, அதனால் நான் பிரியாணி இலை போட மாட்டேன். ஓகே, பட்டை கொஞ்சோண்டு பட்டை. ஓகே, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூனு பெருஞ்சீரகம், சும்மா ஒரு வாசனை. எல்லாம் வெடிக்குது. இது நல்லா வத்துனதுக்கப்புறம் வெறும் மிளகு பொடியை தூவி கொத்தமல்லி இலை வெட்டி போட்டால் சிக்கன் போட்டு ரெடி. எப்படி ரொம்ப ஈஸி ஆயிடுச்சா? நல்லா கொதித்து வத்தட்டும். நல்லா கொதிக்குதா? கொதிச்சு நல்லா வத்தட்டும். வாங்க, காலையில் செஞ்ச சாப்பாடை காட்டலையில வாங்க, அதையும் காட்டிடுறேன். ஏன் விடணும்? உளுந்த வடை நானாக மாவரைச்சி உளுந்த வடை போட்டது. வெண்பொங்கல் கொஞ்சம் இருக்கட்டும். தேங்காய் சட்னி, இதுதான் காலையில் நான் அரைச்சது. இன்னும் நானும் சாப்பிடல, பிள்ளைய சாப்பிட்டு போனதோடு இருக்குது. இதுதான் காலையில் செஞ்ச சாப்பாடு. மத்தியானத்துக்கு சாப்பாடு.
சிக்கன் குழம்பு இதாகிக்கிட்டு இருக்கு. கரண்ட் இல்லைங்க, இல்லைன்னா ரசம் வைக்கிறதையும் காட்டியிருப்பேன். கரண்ட் இல்லை, அதனால் ரசம் வைக்கிறது எந்நேரம் கரண்ட் வருதுன்னு தெரியல. பார்ப்போம், முன்ன ஊட்டி வந்துச்சுன்னா ரசம் எப்படி வைக்கிறேங்கிறதையும் சொல்லிடுவேன். ஓகே, நல்லா வத்தட்டும், நல்லா கொதிக்கட்டும். அது கூட கொதிக்குதா என்னண்ணே? ஒன்று கொத்தமல்லி இலை இப்படி பொருசாக கட் பண்ணி போடுங்க, அப்போ தான் நல்லா தெரியும். தண்டெல்லாம் போடாதீங்கப்பா, நரிச்சுன்னு இருக்கும். இலையை மட்டும் போடுங்க போதும். என்னண்ணே? தண்டை எடுத்துருங்க, போடாதீங்க. நானும் மிளகு பொடி தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரே ஒரு ஸ்பூனு போட்ட நிமிஷத்தில் இறக்கிடுங்க, இல்லைன்னா மிளகு பொடி வாடை போயிடும். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா வாடை போயிடும். இது நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா கரண்ட்டு எந்நேரம் வருதுன்னு தெரில. பிள்ளைகளுக்கு நேரம் ஆச்சு, அதனால் ஊற்றிட்டு தண்ணியாக வச்சாச்சு. வேணா ரசம் வச்சுக்கணும். குழம்பு பார்த்திங்களா எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சாப்பாடு ரெடி பண்ணியாச்சுங்க. சோறு, 2 வடை, சிக்கன் குழம்பு. காலையில் என் பிள்ளைய வடை திங்கலாம், நேரம் ஆச்சுன்னு பேசு, அதனால் 2 வடை எடுத்து வச்சாச்சு. கரண்ட் இருந்திருந்தால் ரசமும் வச்சுருப்போம், கரண்ட் இல்லை. சரி இருக்கட்டும். ஆமாம், கரண்ட் போயிடுச்சு. உதவிடும். சாப்பாடு, சிக்கன் குழம்பு, ஒரு ஸ்பூன், ஒரு துண்டு. ஓகே, சாப்பாடு, சிக்கன் குழம்பு, ஒரு ஸ்பூன், 2 பசங்களுக்கு வச்சாச்சு.